பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைச்சர் எஸ் சிவசங்கர் விடுத்துள்ள அறிக்கைக்கு பதிலடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இப்போது ஒரு பதில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மிகவும் முக்கியமாக தங்களது கோரிக்கைகளை திமுக அரசு ஏற்றால் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு தயார் என்றும் வரும் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று அந்த மசோதாவை நிறைவேற்ற தயாரா என்ற கேள்வியையும் இப்போது அமைச்சர் எஸ் சிவசங்கருக்கு எழுப்பியிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அரசை வலியுறுத்துமா, அதற்கான தைரியம் இருக்கிறதா என்று அமைச்சர் எஸ் சிவசங்கர் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போது ஜி.கே. மணி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் எஸ் சிவசங்கர் தெரிவித்திருப்பது தவறான கருத்து என்றும் தற்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைந்தால் விலகி விடுமா என்ற கேள்வியையும் அங்கு அமைச்சர் எஸ் சிவசங்கருக்கு அவர் எழுப்பியிருக்கிறார். நேற்று தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக 10.5% உள்ஒதுக்கீடு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அன்புமணி ராமதாஸ், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திமுக அரசு மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வன்னியர்களுக்கான அந்த 10.5% உள் ஒதுக்கீடை உறுதி செய்யலாம் என்று கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்து இன்று அமைச்சர் எஸ் சிவசங்கர் விடுத்த அறிக்கையில் மத்திய அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரி அவர்கள் அந்த கூட்டணியை வலியுறுத்த முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு உடனடியாக பதிலளித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜி.கே. மணி தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் நீங்கும் என்றால் தாங்கள் கூட்டணியில் இருந்து விலக தயார் என்றும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று சட்ட மசோதாவையோ தீர்மானத்தையோ தமிழக அரசு நிறைவேற்றுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான கேள்விக்கு அவர் அளித்துள்ள பதிலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸுக்கு ஏன் அந்த பதவியை கொடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு கடந்த 25 ஆண்டுகளாக தாமும் அதற்கு முன்பு பலரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பதவி வகித்திருக்கிறார்கள் என்றும், ஆனால் திமுகவில் அது போன்ற நிலைமை இருக்கிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இடஒதுக்கீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும் அந்த உள் ஒதுக்கீட்டை வலியுறுத்தினால் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுவது மட்டுமல்ல, திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிக்கவும் தயார் என்று ஜி.கே. மணி விடுத்துள்ள அந்த பதில் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.